செய்வார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெறுவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தோனே ஆதலால் கூப்பும் விரதம் கெய் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு தினங்களும் நம்மளுடைய ராசிக்குண்டான பலன்கள், நட்சத்திரத்துக்குண்டான பலன்கள், இன்றைய நாளுக்குண்டான பலன்கள், அதனோட சேர்ந்து பரிகாரங்கள், ஆன்மீக தகவல்கள் போன்ற அனைத்து விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். 28/6/2017 ஆனி மாதம் 14ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். இன்றைய திதி பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. மேலும் உங்களுடைய ராசி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், பரணி நட்சத்திரத்துல 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல நிலைகள் வந்து சேரக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சில உடல் உபாதை இருக்கிறவங்களுக்கு அந்த உடல் உபாதைகள்ல கவனம் என்பது தேவை. உடல் உபாதைகள் தென்பட்டது அப்படின்னு சொன்னா முதல்ல மருத்துவத்தை பார்க்கறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். மேலும் வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு கச்சிதமாக நினைத்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் செல்வத்தை சேர்க்கறதுக்கும் முன்னேற்றமான பாதைகள் செல்றதுக்கும் விசேஷகரமா இருக்கும்னு சொல்ல முடியும். சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போறது, அவங்க உங்க வீட்டுக்கு வர்றது, அவங்களுக்கு தேவையான உபசரணைகளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு தாயார் வீட்டில் போய் உபசரணை பண்றது, தாயார் வீட்டுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துல அன்னோன்யங்கள் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. கஷ்டப்படுறவங்க கஷ்டத்திலிருந்து கொஞ்சம் மாற்றங்களும், செல்வத்துக்காக தேடுறவங்க கொஞ்சம் மாற்றங்களும், எதிர்பார்த்த பணவரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதமும், ரோகிணி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மிருகசீர்ஷ நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தையும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல இடமாற்றம், பெயர் மாற்றம் போன்ற மாற்றங்கள் பண்றதுக்கு விசேஷகரமா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல மாற்றம் செய்யணும், இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த வேலையிலிருந்து நான் மாறணும், எனக்கு சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல, வேற வேலைக்கு போனா எனக்கு நன்னா இருக்குமா இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஆன்மீக பக்தி, பக்தி சார்ந்த விஷயங்கள், பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஆலய வழிபாடு, தியான மண்டபத்துக்கு போறது, யோகா கத்துக்கிறது, இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களுக்காக இன்றைய நேரத்தை நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட இன்னைக்கு எளிய முறையில ரொம்ப சீக்கிரமா யோசிச்சு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கிரக நிலையில நல்ல நிலையான தன்மைகள் வரும்பொழுது நீங்க முயற்சி செய்தீங்கன்னா வெற்றிகளும் உண்டுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை நட்சத்திரத்துல 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல ஏதாவது பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய தோன்றும். நம்மளுக்காக சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கணும், மனைவிக்காக சேர்த்து வைக்கணும், பெற்ற தாயாருக்காக சேர்த்து வைக்கணும், தந்தையாருக்காக சேர்த்து வைக்கணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது நம்ம என்ன கையில வச்சுட்டு இருக்கோம், இது போன்ற பலவிதமான சிந்தனைகள் தோன்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டுல இருக்கவங்க கிட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாற்றங்களும் பேச்சுவார்த்தையில அது சரி செய்யக்கூடிய தன்மைகளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டு.
பெந்த சொந்த பந்தங்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பூர்வீக சொத்துல உங்களுக்கும் பங்கு கிடைக்கக்கூடிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அதுவும் நல்லபடியா முடியக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்துல 4ஆம் பாதம், பூச நட்சத்திரத்துல 4 பாதங்களும், மேல ஆயில்ய நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சில பிரயாணங்கள் அப்படிங்கிறது கூடி வரும். சின்ன விஷயத்துக்காக கூட மன சஞ்சலங்கள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெருக்கி கொடுக்கும். மேலும் இது செய்யலாமா வேண்டாமா, இது பண்ணா எனக்கு சரியா வருமா, இது போன்ற சில குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பிரயாணங்களும் சகோதரர் சார்ந்த சில விஷயங்களுக்காக முற்படக்கூடிய காரியங்களும் வெற்றியும் கிடைக்கும்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பத்திலேயே காலையிலிருந்தே சில சோர்வா இருக்கு, இது போன்ற எண்ணங்கள் தோன்றதாகவும், எதிர்பார்த்த பணவரவுக்காக நண்பர்களிடம் கேட்கறது, திருப்பியும் முற்படுறது, இது போன்ற காரியங்கள்ல இன்றைய தினம் முயற்சிகள் செலவாகும். மேலும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரயாணங்கள் வெற்றி கொள்ளும், நினைத்த காரியத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை எடுத்து நீங்க பண்ணுவீங்க. ரொம்ப நாள் சந்திக்காத சில நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, மக நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூர நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திர நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல சந்திர பகவான் 2ஆம் இடத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலம். உங்களுக்கு பண வரவுகள் மேலோங்கும்னு சொல்லலாம். நினைத்த காரியங்கள் கைகூடும். மக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் முற்படுறவங்களுக்கு வெற்றிகரமா நடக்கும்னு சொல்லலாம். பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பிசினஸ் கையில் எடுக்கிறது, புதிய கூட்டாளிகள் கூட சேர்றது, புதிய கூட்டு சேர்ந்து சில பிசினஸ் பண்றது, இது போன்ற நல்ல நல்ல காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த காரியத்தை சட்டுன்னு முடிக்கிறதாகவும், பிறருடைய காரியத்தை தன் காரியமா எடுத்து நினைத்து அதை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல பிரச்சனை இருக்கிறவங்க சுமூகமா பேசி தீர்க்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபார சம்பந்தமாகவும், வழக்குகள் சம்பந்தமாகவும், குடும்ப பிரச்சனை சம்பந்தமாகவும் இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைய தினம் உங்களுடைய பேச்சினாலையும் உங்களுடைய செய்கைகளினாலையும் அதை தீர்க்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, உத்திர நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்துல 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரத்துல முதல் 2 பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்துல எந்த ஒரு விஷயங்கள் இருந்தாலும் இருமுனையில யோசிக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் படிப்பதற்குண்டான விஷயங்களை பற்றி சேகரித்து கொள்றது, வெளிநாடு செல்லணுன்ற எதிர்பார்க்கிறவங்களுக்கு அந்த காரியத்துக்குண்டான முயற்சிகள் மேற்கொள்வீங்க. இந்த காரியத்துல வெற்றியும் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, பெற்றவங்களுடைய ஆதரவுகள் போன்ற நல்ல நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சுபமான தினம் இன்றைய தினம். சில விஷயங்கள்ல குழப்பமும், சில விஷயங்கள்ல நேர்பட யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதிலிருந்து எப்படி வெளியில வர்றது அப்படிங்கிற யோசனைகளும் சமயோஜித புத்தியும் உங்களுக்கு நிறைய இருக்கும்னு சொல்லலாம். நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்லதாகவும், எதிர்மறையான காரியங்கள் செய்யறவங்களுக்கு எதிர்மறையான பலன்களும் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெவ்வினைகளை போர்க்கும் வழிபாடு. துளாராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்துல 3, 4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், விசாக நட்சத்திரத்துல முதல் 3 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல லாபகரமான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காண்பீங்க. சின்ன பொருளாதாரத்துல நஷ்டங்களும் சில விரயங்களும் ஏற்படலாம். திடீர் பிரயாணத்தை தவிர்க்கிறது உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
வெளியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வீட்டுல கொண்டு வரதும், வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில சொல்றதும், இது போன்ற பழக்கங்கள் இருக்கிறவங்க முதல்ல தவிர்த்துக்கிறது நல்லது. சில முற்படக்கூடிய அரசாங்க விஷயங்கள் தடைகள் ஏற்பட்டாலும் பின்காலத்தில் அது வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் மூலமா பெற்றவங்களுக்கும், பெற்றவங்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய நன்னாளாக இன்றைய தினம் ஏற்படுத்தி கொடுக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க கோபத்தை குறைத்துக் கொள்வது விசேஷ பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, பொருள் சேர்க்கும் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, விசாக நட்சத்திரத்துல 4ஆம் பாதமும், அனுஷ நட்சத்திரத்துல 4 பாதங்களும், கேட்டை நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல நினைச்ச காரியங்கள் லாபகரமா வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரன் அமோகமான ஸ்தானத்துல இருக்கங்காட்டி முடிந்தவரை நல்லது செய்யக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். நினைச்ச சில விஷயங்கள் சற்று நடக்கும். நீங்க சொல்லி பெரிய ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு. கடைகள் நடத்துறவங்களுக்கும், பிசினஸ் நடத்துறவங்களுக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபகரமான செய்திகள் வந்து சேர்றது மட்டும் இல்லாம லாபகரமான பொருளாதார விற்பனையும், லாபகரமான முன்னேற்றகரமான தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். சிறு பிரயாணங்கள், தூர பிரயாணங்கள் போன்ற பிரயாணங்கள் அப்படிங்கிறது திடீர்னு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தை வரம் இல்லாதவங்க, குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாகவோ நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். குழந்தைகள் விஷயத்துல சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறை எடுத்து பார்க்கறது மேல் பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, குரு வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுர் ராசி அன்பர்களே, மூல நட்சத்திரத்துல 4 பாதங்களும், பூராட நட்சத்திரத்துல 4 பாதங்களும், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினம் புதிய தொழில்கள் சேரக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும், கட்சி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கும், சமூகத்துல பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கும், பெரிய நிலையில இருக்கிறவங்களுக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேருக்கு வெளியில பெருசா இருக்குமே, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டே, இது போன்ற சில வருத்தங்களும் ஏற்படக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் இருக்கிறவங்களுக்கு லாபம், நஷ்டம் இரண்டும் சரிசமமாக இருக்கக்கூடிய வாய்ப்பினும், ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில இருக்கிறவங்களுக்கு இனிமே எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றகரமான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா நம்ம பேசினா மட்டும் எடுபட மாட்டேங்கிறதே, நம்ம பேசினா நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ஸே இல்லையே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இன்றைய தினம் உங்கள் பேச்சு பிறர் கேட்கும் தன்மைக்கு உண்டானதாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, உன்னதமான வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல 2, 3, 4 பாதங்களும், திருவோண நட்சத்திரத்துல 4 பாதங்களும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் 2 பாதங்களை கொண்ட உங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுக்கு சந்திர பகவான் 9ஆம் இடத்துல பிரயாணம் பண்றது பிரயாணத்தில் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறுவதாக இருக்கும். இன்றைய காலகட்டத்துல அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு சிற்பல தடங்கல்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்கங்காட்டி முயற்சி செய்த சில காரியங்களை யோசித்து செய்வது பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு முன்னேற்றம் காணுவதற்கு இறைவன் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடுன்னு சொல்லலாம். இன்றைய தினத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சித்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். பிறர் கூட சேர்ந்து உத்தியோகம் பண்ணக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கும்பராசி நேயர்களே, அவிட்டத்தில் 3, 4 பாதங்கள், சதய நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் முதல் 3 பாதங்களையும் கொண்ட உங்களுக்கு புதிய காரிய முயற்சிகள் யோசித்து செய்வது விசேஷ பலன்கள் உண்டு. நண்பர்கள் கூப்பிட்டா, சொந்த பந்தங்கள் கூப்பிட்டா,
திடீர் பிரயாணம் பண்றது, நைட் டிராவலிங் பண்றது, இது போன்ற காரியங்களை தடுத்துக் கொள்வது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய காரியங்கள், புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது நாம ஒரு சரிவர படித்தாலும் பெற்றவர்கள்கிட்டயோ உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ 1க்கு 2 முறை படித்து அதன் பிரகாரம் கையெழுத்திடுவது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தெய்வீக வழிபாடும் தெய்வநாம சங்கீர்த்தனையும் நல்ல பலன்களையும் கொடுக்கலாம். இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு முயற்சித்த காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். வெளிநாடு பிரயாணங்கள் சிறக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும், ரேவதி நட்சத்திரத்துல 4 பாதங்களும் கொண்ட உங்களுக்கு திருமண காரியங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தெய்வாம்சத்தின் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோக விஷயங்கள்ல சில தடுமாற்றங்களும், உத்தியோக விஷயங்கள்ல சில பிரச்சனைகளும் இருக்கிறவங்க ஜோதிடரை அணுகி உங்க தசாபுக்திக்கு ஏற்ற பரிகார விஷயங்களை செய்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க, அரசாங்க சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாட்களாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு நாள் தடைபெற்ற பிரச்சனைகள், வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது அத்துணை பிரச்சனையும் சுமூகமாக தீர்க்கப்படக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில்லா சகோதரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகபிரான் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. என்ன நேயர்களே, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய முழுமையான பலாபலன்களையும் அதிர்ஷ்ட நிறங்கள் பத்தியும் எண்கள் பத்தியும் தெரிந்து கொண்டோம். மேலும் ஆன்மீக தகவல்ல ஒரு விசேஷமான ஒரு பகுதியை இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல எந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம்? சந்திர யோக நாட்கள் அப்படின்னு பார்ப்போம். சரி, மாதா மாதம் ஒவ்வொரு விசேஷங்கள் நமக்களால பார்க்க முடியுது. இந்த மாதா மாதம் வரக்கூடிய விசேஷங்கள் எப்படி வந்தது? இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த நாட்களை நம்மளால குறிக்க முடியும்? முழுமையா சந்திரனுக்கு எந்த நாள் ரொம்ப அம்சமாக இருக்கிறதோ, சூரியனுக்கு எந்த நாள் ரொம்ப அம்சமாக இருக்கிறதோ அந்த நாள்ல வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு சிறப்பான பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுறது பஞ்சாங்க குறிப்புகள். சரி, இத பத்தி என்ன விசேஷங்கள்? சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டுல நின்று பார்க்கக்கூடிய தினத்திற்கு பேர் என்ன அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிற தினம். இந்த பௌர்ணமி தினம்தான் அதி உன்னதமான விசேஷங்கள் கொண்ட தினம். நிறைய பேரு சித்தர்கள், தெய்வ வழிபாட்டுல இருக்கிறவங்க, உன்னதமான நிலையில இருக்கிறவங்க, தியானத்துல இருக்கிறவங்க, யோகத்துல இருக்கிறவங்க தன்னுடைய உடல்நிலையில மாற்றங்களும் உடல்நிலையில அடுத்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பினை கொடுப்பது இந்த பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய தினம். அதனால தான் திருவண்ணாமலையில அந்த பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் சுத்துறத வழக்கமாக எடுத்துட்டு இருக்கோம். இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா சித்தர்கள் வலம் வரக்கூடிய ஒரு அருமையான தினத்திற்கு கிரிவலம் அப்படின்னு பேரு. கிரி அப்படின்னா நம்ம எப்போ மலைய வலம் வரமோ அந்த இடத்துல நேச்சுரல் பவர் அப்படின்னு சொல்லுவா. சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்பு ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மையை கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணங்கள், புத்திகள், செயல்பாடுகள், ஞானங்கள் இது அத்தனையும் அடுத்த நிலைக்கு பரிமாற்றங்கள் ஆகக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இறைவன் இடத்திலிருந்து கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களுமே சத்தான விஷயங்கள் அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுறது. சரி, இந்த மாதத்துல ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டோம். பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய நட்சத்திரம் இந்த மாதத்துல எப்படி எப்படி சிறப்புகள் அப்படின்னு பார்க்க முடியும்.
உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சூக்ஷமத்தை இப்ப நம்ம பார்க்க போறோம். உதாரணமாக சந்திரன் சூரியனிடமிருந்து முழுமையாக பிரிந்து நிற்கும் நாள் தான் பௌர்ணமி நான் சொன்னேன். இந்த பௌர்ணமி விசேஷ நட்சத்திரம் விழுகும் பொழுது என்னென்ன தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சித்திரை மாதத்துல வரக்கூடிய வர நட்சத்திரம் பார்த்துட்டோம்னா பௌர்ணமி அன்னைக்கு அது சித்திரை நட்சத்திரம் கொண்டதா இருக்கும். அதனால்தான் சித்திரை மாதத்துல வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்துக்கு சித்திரா பௌர்ணமி அப்படிங்கிற பௌர்ணமிய சொல்லப்படுறது. வைகாசி மாசம் பௌர்ணமி வர்றது விசாக நட்சத்திரத்துல கூடி வருது. அதனால தான் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் அப்படிங்கிறது பெருமை பெற்றக்கூடிய ஒரு நாளா இருக்கு. ஆனியில வரக்கூடிய பௌர்ணமி கூடும் நாள் கேட்டை நட்சத்திரத்துல கூடுறங்காட்டி அந்த ஆணி கேட்டை அவ்வளவு உன்னதமான நாளாக மாறிடுறது. ஆடியில வரக்கூடிய பௌர்ணமி தினம் பூராட நட்சத்திரத்துல இருக்கங்காட்டி ஆடி பூராடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினம் உன்னதமான தினமாக மாற்றப்படுகிறது. ஆவணி பௌர்ணமி அன்று வரக்கூடிய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னு சொல்லுவா. அதுக்கு திருவோண நட்சத்திரம்னு பேரு. அதனாலதான் ஆவணி திருவோணம் மகிமையை வாய்ந்ததாக இருக்கு. ஆவணி திருவோணம் விசேஷகரமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். புரட்டாசி பௌர்ணமி அன்று கூடக்கூடியது பூரட்டாதி நட்சத்திரமா இருக்கங்காட்டி புரட்டாசியில வரக்கூடிய புரட்டாசி மாதம் வரக்கூடிய சனிக்கிழமையும் பூரட்டாசி மாதத்துல வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு பெருமைகள் உண்டுன்னு சொல்லலாம். ஐப்பசி பௌர்ணமி கூடும் நாள் அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கங்காட்டி அந்த ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நாள். அதனால்தான் ஐப்பசி அஸ்வினிக்கு விசேஷ நாள்னு சொல்லுவா. கார்த்திகை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு உன்னதமான பலன்கள் இருக்கங்காட்டி தான் அப்ப வரக்கூடிய பரணி கிருத்திகையில கார்த்திகை தீபத்தை அந்த நாள்ல ஏத்துறாங்க. அந்த பௌர்ணமி அந்த நட்சத்திரத்துல விருந்திருக்கங்காட்டி தான் சந்திரன் அந்த நட்சத்திரத்துல விருந்திருக்கங்காட்டி தான் அந்த தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு தெரிய முடியுது. மார்கழி பௌர்ணமி கூடும் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறது தான் மார்கழி மாசம் வரக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு அங்காரக மார்கழின்னு பேருண்டு. அதிலையும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். தை மாதம் பௌர்ணமி அன்றைக்கு சேரக்கூடியதுதான் பூச நட்சத்திரம். அதனாலதான் இப்போ தைப்பூசம்ங்கிற பூசத்தை பெருமை பெரு நாளாக முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளாக கொண்டாடப்படுகிறது. தை மாசம் பௌர்ணமி பூச நட்சத்திரத்துல விருந்திருக்கங்காட்டி தான் தை பூசத்துக்கு பெருமையாக எடுக்கப்படுகிறது. மாசி மாதம் வரக்கூடிய மக நட்சத்திரத்துக்கு பௌர்ணமி கூடங்காட்டி தான் மாசி மகம் என்ற நாள் கொண்டாடப்படுகிறது. மாசியில சந்திர பகவான் பௌர்ணமி தினத்தன்று மக நட்சத்திரத்தில் இருப்பதால் மாசி மகம் ஒவ்வொரு வருஷத்திலையும் 12 வருடத்துக்கு ஒரு முறை அது சிறப்பாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லலாம். பங்குனி மாதம் வரக்கூடிய உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறதுனாலையும் அன்றைய தினம் பௌர்ணமி இருக்கங்காட்டியும் அதுதான் பங்குனி உத்தரம் அப்படின்ற நிகழ்ச்சியும் முருகப்பெருமானுக்கு அந்த விசேஷம் கொண்டாடப்படுகிறது. ஆக விசேஷ நாட்கள் பௌர்ணமி நிற்கக்கூடிய நட்சத்திரத்துல மாசம் நம்ம ஒவ்வொரு நாளாக கொண்டாடப்படுகிறது. இதுதாங்க சித்ரா பௌர்ணமி, பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், தைப்பூசம் போன்ற விசேஷ நாட்கள் கூடி வந்த தினம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆக இந்த விசேஷ நாட்கள் எதுக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விசேஷ நாட்கள் அன்னைக்கு சந்திரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதும் அன்றைய தினம் பௌர்ணமியா இருக்கங்காட்டி நம்மளுக்குள்ள சில மாற்றங்கள் சூப்பர் நேச்சுரல் பவர்னு சொல்லக்கூடிய தெய்வாம்சம் நம்மளுக்குள்ள வரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் சித்தர்கள் குறிப்பிடுறாங்க. அதனால்தான் இந்த நாட்கள் அன்னைக்கு கோயில்லையும் விசேஷ வழிபாடுகள் கொண்டாடப்படுகிறது. என்ன நேயர்களே, பௌர்ணமி மாசம் நட்சத்திரத்துக்கு எவ்வளவு லிங்க் இருக்கு, இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு பாக்குறீங்களா? மீண்டும் நாளை ஒரு புதிய விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.